அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல நான் அப்படியே லைவா பேசி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு தெரியல. நாங்க மார்னிங் 7:30க்கே வீட்லேருந்து கிளம்பிட்டோம். ஆனா பாருங்க எவ்வளோ டிராஃபிக்ன்னு. டைம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 9:07 ஆயிருச்சு. மேப்ல பாருங்க ஃபுல்லா ரெட் மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நாங்க ரீச் ஆகுற பிளேஸ் வரைக்கும். நாங்க எங்க ரீச் ஆக போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஹஸ்பண்ட் துபாய்லலாம் ஒர்க் பண்ணல, ஷார்ஜால தான் ஒர்க் பண்றாங்க. அதனால எங்களுக்கு துபாய் வர மார்னிங் டைம்ல துபாய் வர வேலைலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நாங்க ஏர்போர்ட் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்னு உடனே நாங்க ஊருக்கு கிளம்புறோம்னு நினைக்காதீங்க. ஊர்ல இருந்து தான் எங்க ஃபேமிலி வராங்க. என்னோட மதர் இன்லா, கோ சிஸ்டர், அவங்க பசங்க எல்லாரும் வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 ஹவருக்கு மேல. நாங்க தான் லேட். பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு 7:30க்கே வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. நாங்க மோஸ்ட்லி 8:30க்கெல்லாம் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எய்ம் பண்ணி கிளம்புனோம். எங்க ஏரியாலயே பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக்ல மாட்டியாச்சு. இப்பதான் கொஞ்சம் டிராபிக் கம்மியான மாதிரி இருக்கு. இருந்தாலுமே ஆரஞ்சு தான். பெரிய பஸ் அந்த மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருந்ததுனால ரொம்ப டிலே ஆகி தான் போறோம். சரின்ட்டு இப்பதான் உங்களுக்கு வீடியோ கால் அடிச்சு பேசிட்டு ஓகே லைவ் வீடியோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோவும் எடுப்பேன். ஆனா எல்லாமே இப்படி லைவா பேசுவேனான்ட்டு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் லைவ்ல பேசுறேன். மீதி எடிட்டிங்ல பேசுறேன். இது ஃபர்ஸ்ட் லைவ் வீடியோ அப்படிங்கறதுனால ஏதாச்சும் தப்பு இருந்தாக்கா சாரி. நம்ம ஊருக்கு போனாலுமே ஊர்ல இருந்து இங்க யாராச்சும் வராங்க அப்படின்னாலுமே நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருவோம். 1 வீக்காவே எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். பசங்களுக்குமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. லீவ் ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. சரி ஓகே, டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, லீவ் போடாதீங்கன்ட்டு. நான் பசங்களுக்கு இவ்ளோ இயர்லியரா எல்லாரும் வர்றது தெரியாது. அவங்கள்ட்ட 12 o'clock தான் அவங்க ரீச் ஆகுறாங்க. வீட்டுக்கு வரதுக்கு 1:30 கிட்ட ஆயிரும். நான் அப்ப பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பசங்களை அனுப்பி விட்டாச்சு. இப்ப பசங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காவும் இருக்கு. அவங்க எல்லாரையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாவும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாப்போம் என்னான்ட்டு. போறப்பயே நாங்க டீ குடிச்சிட்டு வடை வாங்கி கையில வச்சுக்கிட்டோம். இப்ப வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் நெருங்க நெருங்க எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிக்கிட்டே போகுது. என் பொண்ணு இல்லையேங்கிற ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப அதிகமாகுது. ஒரு பக்கம் அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. எல்லாரும் எப்ப வருவாங்க வருவாங்கன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. பாருங்க எமிரேட் பிளைட் எல்லாமே நிக்குது. பஸ்ஸுமே போகுது. நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கறதுக்காக பஸ் ஸ்டாப் ஆகாது இல்ல. அவங்களுமே எமிரேட்ஸ்ல தான் வந்திருக்காங்க. டெர்மினல் 3 தான் நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். நிறைய எமிரேட்ஸ் ஃபிளைட் நிக்குது பாருங்க. ஜம்போ ஃபிளைட், நார்மல் ஃபிளைட் எல்லாமே நிக்குது. இங்க யுஏஇல எமிரேட்ஸ்க்கு தனியான டெர்மினல் தான். டெர்மினல் 3ல ஃபுல்லுமே எமிரேட்ஸ் ஃபிளைட்ஸ் மட்டும் தான் வரும். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க ரன்வேல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியுது. நம்ம ஊர்ல எல்லாம் இதே மாதிரி நம்ம ரோட்ல போய்கிட்டே இருக்கும் போதெல்லாம் பிளைட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம சூப்பரா எப்படி பாத்துக்கிட்டே போறோம் பாருங்க. ரன்வேலாம் அந்த அளவுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. ரோடும் ரன்வேவும் பக்கத்துலயே. இப்ப நம்ம டனல்குள்ள போறோம், என்ட்ரி ஆக போறோம். டிபார்ச்சர்ஸ் அரைவல். அவங்கள ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெளியில வர சொல்லியாச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நாங்க ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். டிபார்ச்சர்ல என்ட்ரன்ஸ் 1ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வெயிட்டிங் ஹால்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. நாங்க கார்லயே தான் உட்கார்ந்துருக்கோம். சரி ஒரு 5 minutes பார்த்துட்டு நம்ம போய் அழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க கீழே போயிட்டாங்க. நாங்க மேல என்ட்ரன்ஸ்ல நிக்கிறது இப்பதான் சொல்லியிருக்கோம். நிக்கிறாப்புல பாருங்க, கோ சிஸ்டரோட பையன். அது தெரியுதான்னு தெரியல. நான் மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லிப்ட்ல வராங்க மேல.
அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லபடியாக வந்துட்டாங்க. எல்லாரையும் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணியாச்சு. அந்த சந்தோஷத்திலேயே அவங்க வந்த வீடியோஸ்லாம் எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. அவங்கள பார்த்த எக்ஸைட்மெண்ட்லேயே என்னோடய லைவ் வீடியோவும் அதோட கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ காரில் ஏறி வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவங்க இன்னொரு காரில், ஹஸ்பண்டோட பிரதர் வந்து இன்னொரு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 கார் எடுத்துகிட்டு போயிருந்தோம் டோட்டலி. நாங்கள் ஒரு கார், அவங்க ஒரு கார். இதுக்கப்புறம் ஃபுல்லாக மாமி பேசிக்கிட்டே தான் வந்தாங்க. அவங்க எக்ஸைட்மெண்ட்டோட எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு, பசங்களை விசாரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. அதனால் லைவ் வீடியோ எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடிட்டிங்கில் போட்டுடலான்ட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்த லைவ் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே லைவ் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா முடிஞ்ச வரைக்கும், இல்லைனா இதே மாதிரி எடிட்டிங் வீடியோவே ஓகேவா? நம்ம எடிட்டிங்கில் பேசுகிறதுக்கோ லைவில் பேசுகிறதுக்கோ நிறையவே டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. லைவில் எப்படின்னா நம்ம அப்போ உள்ள ஃபீலிங்கை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எடிட்டிங் அப்போ நம்ம கொஞ்சம் எப்படியுமே திங்க் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு வந்தாச்சு. மாமியோட லக்கேஜஸ் தான். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து லக்கேஜஸ்லாம் பிரித்ததுக்கப்புறம் எனக்காக அவங்க என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், அப்புறம் கெட்டு போகிற திங்ஸ், இதெல்லாம் வந்து உடனே ஓப்பன் பண்ணியாச்சு. அது எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் தான் வச்சுருந்தாங்க. ஊர்லேருந்து எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் பூ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணதுமே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. இங்கே எவ்வளோ பூ தான் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டாலும் ஊர் பூவோட ஸ்மெல்லே தனின்னு சொல்லலாம். அப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்காய், அப்புறம் என் பொண்ணுக்காக வந்து இளமருதாணி என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, பாவக்காய் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே குடுமா டக்குன்னு ஒரு தடவை க்ளீன் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வந்த காய்கறி வச்சு சமைச்சிரு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், கீரை பொரியல், பாவக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சூப்பராக வந்து சாம்பார் செஞ்சாச்சு. இது கூடவே எக் வந்து பொரிச்சு அன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்ட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.